Welcome and welcome back to Engineering Translation Care and Software Training Institute from Karakuri. Today நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். AutoCAD பிளான் தேடியை பத்தி நம்ம புதுசா ஒரு சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோவும். அதுல பாத்தீங்கன்னா இன்ட்ரோ ஓவரால் என்னென்ன இருக்கு AutoCAD பிளான் தேடியில என்னென்ன இருக்கு என்னென்ன செட்டிங்ஸ் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு என்னன்னா நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். என்னன்னா இப்ப நமக்கு AutoCAD அதே மாதிரி பிளான் தேடிக்குள்ள டிஃப்ரெண்ட் AutoCAD டைரக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுத்து அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிராயிங் ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். இங்கே அப்படி கிடையாது, அதுக்கு ஆப்போசிட். இங்க செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ண தேவையில்லை, ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் அதிகம். அந்த ஸ்டெப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பிளான் தேடியை ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும், அது கீழே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கீழே கரண்ட் ப்ராஜெக்ட், அந்த கரண்ட் ப்ராஜெக்ட் கீழே பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த டிஃபால்ட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட், நம்ம புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் ப்ராஜெக்ட் செட்டப் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம போக முடியும், ஏன்னா டைரக்டா போக முடியாது. அப்ப என்டர் ஏ நேம் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா அந்த ப்ராஜெக்டோட நேம் என்டர் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளா இப்போ ஆயில் அண்ட் கேஷ்னு கொடுக்குறேன். சரிங்களா, ஆயில் அண்ட் கேஷ் 01 எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் 01 கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் யூனிட் செட்டிங், ஸ்பெசிஃபை யூனிட் செட்டிங். அது பாத்தீங்கன்னா மெட்ரிக்கை கிளிக் பண்ணிக்கேன். மெட்ரிக்கை கிளிக் பண்ணோன்னா மில்லிமீட்டர்ல வேணுமா இன்ச்சஸ்ல வேணுமான்னு கேட்கும். அப்ப நான் மில்லிமீட்டர்ல வைக்கிறேன். ஏன்னா ISO ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் மில்லிமீட்டர் தான், MM தான். அப்ப MMல வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெசிஃபை P&ID செட்டிங்ஸ் வரும். அப்ப இதுல என்ன பண்றீங்கன்னா PIPன்னு கொடுத்துருக்கேன். அதுதான் பைப்பிங் தான் PIPன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இப்ப இதோ PIP கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து இது நம்மளுக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட். மறுபடியும் இது நம்மளுக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட். அடுத்து பினிஷ் கொடுத்தோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு லோட் ஆகி வரும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீ இப்ப லோட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எதையும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து லோட் ஆகி செட்டப்லாம் கிரியேட் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஓகே, இப்போ வந்துருச்சு. இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா இந்த கரண்ட் ப்ராஜெக்ட்ல ஆயில் அண்ட் கேஷ் 01 இருக்கு பார்த்தீங்களா. அடுத்து அது கீழே பாத்தீங்கன்னா இப்ப ப்ராஜெக்டோட டைட்டில் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டோட சப் டைட்டில் கிரியேட் பண்ணணும். இப்ப கீழே பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஷ் 01 இந்த ப்ராஜெக்ட் கீழே. அது கீழே பாத்தீங்கன்னா P&ID டிராயிங், பிளான் தேடி டிராயிங். நான் ப்ரீவியஸ் வீடியோல காமிச்சிருப்பேன் என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் ஆயில் அண்ட் கேஸ்ல பைப்பிங்ல. அதுல பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் ப்ராஜெக்ட், அது போக பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் P&ID, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட், கிரியேட்டிங் ஸ்ட்ரக்சர், ஆடிங் வால்வு, ரூட்டிங் பைப், ஐசோமெட்ரிக், ஆர்த்தோகிராஃபிக், இந்த மாதிரி சொல்லியிருப்போம் ஒவ்வொன்றா. அப்ப அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா P&Dக்கு மட்டும் தனியா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளான் தேடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். மற்ற இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அது பிளான் தேதியில வரையணும். ஒரு எக்யூப்மெண்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அது பிளான் தேதியில டிராயிங்ல வரையணும். அதே மாதிரி ஐசோமெட்ரிக்கா இருந்தாலும் சரி, ஆர்த்தோகிராஃபிக்கா இருந்தாலும் சரி, ஆடிங் வால்வா இருந்தாலும் சரி, ஆடிங் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டிங் பைப்பா இருந்தாலும் எல்லாமே பிளான் தேதியில பண்ணுவோம். ஆனா P&D மட்டும் P&D டிராயிங்ஸ்ல வரணும். அப்ப இதுல எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த P&ID பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங் இதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணினா நியூ டிராயிங்ஸ் அப்படின்னு வரும். நியூ டிராயிங்கை கிளிக் பண்ணோம்னா இதுலயும் அதே மாதிரி செட்டப் வரும். நியூ டிராயிங் இதுக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். எப்ப நியூ டிராயிங் ஃபைலோட நேம் கொடுக்குறேன், P&ID 01 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்துருச்சு பாத்தீங்கன்னா. இப்போ நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. AutoCAD பாத்தீங்கன்னா லேஅவுட்டா ஓப்பன் ஆகும். ஆனா நம்ம இதுல நம்ம டிராப் பண்ணக்கூடாது. நல்லா கொஞ்சம் எடுத்தோடனே இதுல நம்ம டிராப் பண்ணிடக்கூடாது. இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த மெனு பார் கீழே டூல் பார் இருக்கும். டூல் பார்ல பாத்தீங்கன்னா பிளான் தேடிக்குள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வரும். அப்ப இந்த பைப் இன்சர்ஷன், ஆர்த்தோகிராஃபி, அதே மாதிரி பைப் சப்போர்ட், எக்யூப்மெண்ட், டூல் பார்ல இந்த மாதிரி. ஆனா எனக்கு P&Dல வேணும். P&Dல வேணுமா என்ன வேணும்னா இந்த கீழே வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த மவுஸ் இந்த ரொட்டேட் பண்ற பத்தியில கடைசியில் இதுல ஒர்க் பேஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதுல இந்த ஏரோவை கிளிக் பண்ணினா கிளிக் பண்ணோம்னா 3D பைப்பிங்ல இருக்கா, இது P&ID பைப்பிங் கொடுக்கணும். P&D இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங், அதுதான் P&Dன்னு சொல்லுவோம். அப்ப இதுவை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோம்னா மாறும் பாருங்க, எல்லாமே டோட்டலா மாறிடும். செட்டிங்ஸ் எல்லாம் மாறும். அது வரை வெயிட் பண்ணும். இப்போ அந்த டூல் பேலட் மூவ் பண்ணி
இந்த சைடு வச்சிடறேன். வச்சதுக்கப்புறம் இங்கே மாறிச்சு பாருங்க. இந்த பார்ட் இன்சர்ஷன், அதே மாதிரி கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் சப்போர்ட் எதுவுமே வராது, எல்லாமே பிஎன்டில வந்துடும். இப்போ வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு லே அவுட் செட்டிங்ஸ் மாற்றணும். இப்போ இந்த கமாண்ட் பார்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்ல இருக்கும் போது தான் கமாண்ட் பார்ல போயிட்டு ஓபி ஆப்ஷன்ஸ் ஓபி கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுல கீழே இந்த ஃபைல் டிஸ்பிளே ஓப்பன் அண்ட் சேவ் பிளாட் அண்ட் பப்ளிஷ் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா இதுல இந்த டிஸ்பிளே கிளிக் பண்றேன். டிஸ்பிளே ஆல்ரெடி கிளிக்ல இருக்கு. அப்படி சப்போஸ் கிளிக்ல இல்லைன்னா இது கிளிக் பண்ணிக்க கிளிக் ஒன் டிஸ்பிளே கிளிக் பண்ணதுக்கப்புறம் லே அவுட் எலமெண்ட்னு இருக்கும். கீழே வந்தீங்கன்னா லே அவுட் எலமெண்ட் அதுல டிஸ்பிளே லே அவுட் அண்ட் மாடல் இருக்கு. இது கொடுத்தோன்னு பாருங்க இந்த இடத்துக்கு மாடல் அண்ட் லே அவுட்னு வரும். அப்ப இது கொடுக்குறேன் டிஸ்பிளே லே அவுட் அண்ட் மாடல் டைப்ஸ் கொடுத்துட்டு அப்ளை இல்லைன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா நான் வரது பார்த்தீங்கன்னா மாடல் பிஐடி ஐஎஸ்ஓன்னு. அப்புறம் அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மாடலை கிளிக் பண்ணிக்கலாம். மாடலை கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிரும். ஆட்டோகேட்ல மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஓப்பன் ஆயிரும். இப்போ எனக்கு இந்த ரெக்டாங்கிள் ஒரு டெலிட் பண்ணிக்க இது தேவையில்லை, டெலிட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரிட் மோடு ஓகேவா, அதே மாதிரி ஸ்னாப் மோடு இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்க. இப்போ நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டிராயிங் வரையறதுக்கு முன்னாடி வியூ செட்டிங் எந்த வியூல நம்ம வரைய போறோம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறோமா, டாப்ல இருந்து பாக்குறோமா, ரைட்ல இருந்து பாக்குறோமா, லெஃப்ட்ல இருந்து பாக்குறோமா, பாட்டம்ல இருந்து பாக்குறோமான்னு சொல்லி ஆன்டிபை பண்றதுக்கு வந்து வியூ செட்டிங். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்பிளேல பத்தினா டாப்னு இருக்கும், 2D ஒயர் ஃப்ரேம் இருக்கும். இந்த டாப்பை கிளிக் பண்ணிட்டு இதுல ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல வச்சீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து வரையில உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அவ்வளவுதாங்க. இதுதாங்க ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர்வியூவா நமக்கு இதுல பார்க்கலாம். இது பிஎன்டிக்கான உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா டூல் பேலட் லைன்ஸ், நம்ம பிரைமரி லைன் வரைய போறோம்னா லைன்ஸ், எக்யூப்மெண்ட் நம்ம வரைய போறோம்னா பம்பு, கம்ப்ரஸர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட் வரும். இது ஆடிங் வால்வ்ஸ், என்னென்ன வால்வ்ஸ் யூஸ் பண்ண போறோம், அதே மாதிரி ஃபிட்டிங்ஸ், என்னென்ன ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ண போறோம், இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வேற வரையணும். இதுதான் ஏல உள்ள மெத்தட். இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கான ஒரு பேசிக் லெவல். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இதை எப்படி டிராப் பண்றத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம இன்ஜினியர் டிரான்ஸ்லேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.